கும்பம், கன்னி, விருச்சிகம் என்பது கடும் கர்ம செயல்களை செய்கின்ற ஸ்தானங்கள். கன்னியும் விருச்சிகமும் கன்னியும் கும்பமும் கடும் சுயநல ஸ்தானங்கள். எனவே சுயநலத்தின் விளைவாக ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும் கன்னியிலும் கும்பத்திலும் ஏற்படும். அங்கே சுயநல கிரகங்கள் உட்காரும்போது, சர்ப்ப கிரகங்கள் அதூரில் ராகு அமரும்போது மிக தீவிரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும். அதே போல இந்த விருச்சிகம் என்பது சுயநலத்தின் மூலமாக ஏற்படுகின்ற தீய பதிவுகள் விருச்சிகத்தில் உட்காரும். ஏன்னா கும்பத்தினுடைய 10ஆம் இடம், கன்னியினுடைய 3ஆம் இடம். அதாவது கன்னிக்கு 8க்கு 8. புரியும்னு நினைக்கிறேன். விருச்சிகம் என்பது கன்னியினுடைய 8க்கு 8ஆம் இடம், கும்பத்தினுடைய 10ஆம் இடம். அப்ப கன்னி மூலமாக, கும்பம் மூலமாக செய்கின்ற கர்ம சுமைகள் விருச்சிகத்தில் வந்து அமர்ந்துவிடும். இது ரொம்ப எளிமையா நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் கர்ம ஜோதிடத்துல 6, 8, 11 கர்மாவை மிக தீவிரமான தீய கர்மாக்கள், கர்ம மாசுக்கள் அமர்ந்திருக்கின்ற இடம் என்ற ஒரு வரையறையை வகுத்திருக்கிறோம். ஆக்சுவலா 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். ஆனா 11க்கு ஏன் போனோம்னா கர்ம மாசு அமர்கின்ற இடம். அப்ப 6, 8, 11 ஆகிய ஸ்தானங்கள்ல கர்ம மாசு இல்லாமல் கர்ம மாண்பு இருக்கிறது என்றால் அந்த ஜாதகம் ஒரு புனித ஜாதகம், தூய்மையான ஜாதகம், சுப ஜாதகம். அந்த ஜாதகத்தில் நன்மைகளை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ள ஜாதகம். அவ்வளவுதான். அப்ப என்ன லக்னமாக இருந்தாலும் கன்னி, விருச்சிகம், கும்பம் சிறப்பு தன்மை பெற்று விட்டது என்றால் தப்பிச்சிருவோம் நம்ம. என்ன லக்னமா இருந்தாலும் பரவாயில்ல. காலபுருஷ ராசியில ஒரு பாவகத்தினுடைய லக்னத்தினுடைய ஒரு ராசியினுடைய பண்பு என்பது ரொம்ப முக்கியம். அது ஸ்டாண்டர்டு. அப்ப ஸ்டாண்டர்டான ஒரு பண்பு இருக்கக்கூடிய ஒரு ராசி, அந்த ராசியில அசுத்தங்கள் அமர்கின்ற ஒரு ஸ்தானமாக அல்லது தீய கர்மாக்கள் அமர்கின்ற பாவகமாக ராசியாக இருக்கிறது எனில், அந்த ராசியை சுபத்தன்மையோடு நாம் வைத்திருக்கிறோம் என்றால் அதுதான் சிறப்பு. அதுதான் வாழ்க்கையில மேன்மையான ஒரு தன்மையை தரும். ஆனால் இந்த ராசிகளில் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் தீவிரமான துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அதிலும் சர்ப்ப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கிறது என்றால் மிக தீவிரமான பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டி வரும். இது தனி மனித ஜாதகங்களுக்கே இது பொருந்தும்.